ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்ன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறார். கன்னியில கேதுவும், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 3 கிரகங்கள். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பார்த்தேனால் இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம், அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் 22ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும், 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் போகிறான். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 23ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷம். அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்குறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார். அது தவிர பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். கார்த்தால 8:04 8:04 9:34, அதாவது 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் மனை பூஜை செய்கிறது, அதை தவிர வாசக்கால் நடுறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, வாசல் பந்தல் போடுறது, புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதை தவிர மனைக்கு அடுகோல் ஊன்றது, அதை தவிர பில்டிங் கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது, இதெல்லாம் இந்த 23ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை காலை 8:04 9:34 வரலும் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் பண்ணலாம். அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த 90 நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆக பிரிச்சிருக்கா. இது 18 நிமிஷமாக பிரிச்சிருக்கா. வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் 18 நிமிஷம். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார், அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறார், சாமிக்கு பூஜை பண்ணுறது, அதற்கு பிறகு போஜனம் செய்தல், அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும், அதாவது கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:52 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்துக்குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக, அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும், அதாவது கடக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலையை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 24ஆம் தேதி அன்றைக்கி திரிதினஸ்பிறகு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஒரே ஒரு திதி 3 நாட்கள் வர்றது, இல்லைன்னா 3 திதி 1 நாட்களில் வர்றது திரிதினஸ்பிறகுன்னு சொல்லக்கூடியது. அது கரிநாள்னு சொல்லுவாள். இன்றைக்கி 24ஆம் தேதி அன்றைக்கி பிரதமை திதி 3 நாட்கள் வருது. அதாவது முதல் நாள்லேயே பிரதமையை ஆரம்பிச்சு விடுறது. சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதம ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதித்து 60 நாழிகையும் இருக்குது. அதுக்கு அடுத்த நாளில் 1 நாழிகை 2 நாழிகை இருக்குது. அதனால் 3 நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிறகுன்னு பேர். இந்த நாளில் 24ஆம் தேதி அன்றைக்கி கரிநாள்னு போட்டிருக்கும். எந்த ஒரு சுப காரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 27/4/2024 சதுர்த்தி, சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறை 4ஆம் நாள்,
அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய 4ஆம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம். இதில் தேய்பிறையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது, வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது. வளர்பிறையில் அதாவது இப்போ தேய்பிறை போகிறதுனால தேய்பிறை 4ஆம் நாள்ன்றதால சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது, தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது, எல்லா விஷயங்களும் சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும். 28ஆம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கும். இந்த வாரம் மொத்தமே பார்த்தாலேனால் நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டம அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம், வெளியூர் வழிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு 10 குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோவிலில் போய் கொட்டிட்டு வாங்க, பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க. அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். இந்த வாரம் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேமு, உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து, சந்தி இருக்கா, தசா சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள், எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு சப்தமத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7 அதிபதிகள் பரிவர்த்தனையாக இருக்கிறது பெரிய ஏற்றம். இந்த வாரம் 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருந்து 7-8 பரிவர்த்தனை வர்றது பெரிய ஏற்றம். புதனோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற குரு பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால புத பகவான் நீச்சப்பட்டிருந்தாலும் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று போயிருந்தால் இதன் மூலியமாக நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும். எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் எதிரிகள் இருப்பார்கள், எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தவறான முடிவுகளுக்கு கொஞ்சம் வழிவகுக்கும். ஏன்னா யாருமே எதிரிகள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நானே வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து 4 கிரகங்கள் இருக்குது. செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் 10ஆம் அதிபதி 9-10 அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக 7ஆம் இடத்துல வந்து போய் இருக்கிறதுனால இதன் மூலியமாக அதாவது தானங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம், புண்ணியங்கள் செய்யக்கூடிய, ஆன்மீகத்திற்கு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனைவி அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி போகிறதுனால ஷார்ட் ட்ரிப், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 22/3/2024 28/4/2024 வரலாம். அதாவது 22/4/2024 28/4/2024 வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 23ஆம் தேதி காலை ஒரு 9:30 மணி வரலும் உங்களுடைய ராசியிலே இருக்க. கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரும். சளி இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. 11ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 24ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து குருச்சந்திர யோகம் அமைகிறது. கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறதும் தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்த இடத்திலிருந்து பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். நீங்கள் நினைத்த பலனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய முயற்சியின் மூலியமாக அதிக லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 28ஆம் தேதி கார்த்தாலிருந்து 30ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு பகவான் சந்திர பகவானை பார்க்குறார். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. என்ன கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனாலே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த வாரம் பெரிய பொன்னான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் வரப்போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை போட்டு வாங்க. பச்சை பயிறு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் இந்த கார்பெண்டர்ஸு, அதை தவிர வந்து கலை துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, ஃபிலிம் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து டெக்னீஷியன், பாட்டு பாடக்கூடியவர்கள், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.